இப்ப கள்ளக்குறிச்சின்னு சொல்றீங்க. இப்ப நியூஸ் காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சியில வந்து சாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க அப்படின்றது ஊர் ஃபுல்லா அந்த பேச்சு தான் போயிருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா உங்க ஊர் அது. இப்ப இந்த நியூஸ் கேள்விப்பட்டு எங்க ஊரா இருந்தா நான் வச்சு எடுத்து தோல் மேல வச்சுக்க முடியாது. குற்றச்சாட்டுன்னா குற்றச்சாட்டு தான். அரசாங்கம் சரியில்லைன்னு சொன்னா போலீஸ் திருட தான் செய்வான். இப்போ எம்பி எடுத்து இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு அசம்பாவம் நடக்குது. இப்போ நடக்கிற அரசாங்கம் உடந்தியா இல்லை? அதுக்காக இப்போ இன்னைக்கு 33 உயிர் இறந்து போச்சு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து நிலப்பழம் சொத்து காடு கரும்பு வச்சிருக்கிறவங்களும் இருப்பாங்க, கூலிக்காரங்களும் இருப்பாங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளைலாம் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிது. அது யாருக்கு பாதிப்பு? அந்த ஏழை குடும்பம் ஓட்டு போட்ட மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் ஓடுதுன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அத்தனை பேருக்கும் தெரியாமல் இருக்காது. ஓட்டு போட்டவங்க நாக்கில் விரல வச்சுக்கின்னு வாயில் விரல வச்சுக்கின்னு ரோட்டில் இதில் பாதிக்கப்படுறவங்க யார்? இப்போ செத்து போன குடும்பத்தில் எப்படியும் ஒரு 10, 30, 40, 20 குடும்பம் ஏழை குடும்பமாக இருக்கும். சாராயம் குடிக்கிறோம் யார்? இப்போ கொடி சொன்ன போய் குடிப்பான் காரணம் வச்சுட்டு. நான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, பொம்பளைக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்கணும் அதை கொடுக்கணும். விலைவாசியை குறைக்கணும், அரிசி விலை குறைக்கணும், ஏழைங்களுக்கு வேலை கொடுக்கணும். ஏய்யா, நான் என்ன என்ன பேசணும்? என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, 2 வார்த்தை பேசுகிறேன். சண்டை வாங்கண்ணா அங்கிருந்து நான் அத்தனை மியா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் நம்ம அம்ச்சிக்கரையில் இருக்கிற ஷென்னா நகருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஷென்னா நகர் வரணும்னு ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்துருக்கவங்களுக்கு நிறைய தெரியும். அந்த ஷென்னா நகர் பார்க்காக இருக்கட்டும் சரி, அங்கே இருக்கிற பில்டர் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் சரி, அது சுற்றி இருக்கிற நிறைய கடைகள் இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் கடைகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி போய் ஒவ்வொரு கடைகளும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண போகிறோம். அங்கே இருக்கிற வியாபாரிகள் அப்புறம் பொதுமக்கள் எல்லாரையும் இன்றைக்கி போய் பார்த்து அவங்க வாழ்க்கையில் நடக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லேட் பண்ணாமல் அவங்க வீட்டுக்கு போயிடலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். சொல்லுண்ணா, பேர் என்ன? பேர் சைமன். என்ன? சைமன். சைமன். ஓகேண்ணா. ஆட்டோ எவ்வளோ வருஷமாக ஓட்டிட்டு? 20 வருஷமாக ஓட்டுங்க. 20 வருஷமாக ஓட்டிட்டு. சரிண்ணா. இப்போ வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வியாபாரம் அவ்வளோவா இல்லை. ஆமாம், ரொம்ப இதுவாக இருக்குது. ஆமாம், எந்த அளவுக்கு உண்மைண்ணா? உண்மை தாங்க. ஆனால் ஓலா ஊபர் வந்துச்சுல, ஓலா ஊபர் ராபிட்டு, இது பத்தாத்துக்கு நாங்கள் வந்து எஃப்சி பஸ்ஸு ஒரு வழி பண்ணுறோம். ஆனால் 2 வீலர்காரங்க பண்ணுறாங்களா? கிடையாது. ஏன்னா அவங்க வந்து தேவையில்லாம் நுழைஞ்சி அவங்க இப்போ சவாரி ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு போகிறாங்க சவாரி. இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் வருஷத்தில் எஃப்சி பண்ணுறோன்னா 50,000 செலவாகுது. 50,000 ஆகுது. அப்போ எங்களுக்கு என்ன இது இருக்குது? ஓலா ஊபருக்காரன் எங்ககிட்ட கமிஷன் கேட்குறான், ஒரு சவாரிக்கு விடுவான்னு கேட்குறான். ஆமாம், அதில் கமிஷன் பிடிச்சிடான் அவனே. இது கிலோமீட்டரும் கம்மி நம்மளுக்கு. இப்போ நீங்கள் வந்து சவாரி ஓட்டுறீங்களா இல்லை வந்து ஓலா ஊபர் ஓட்டுறீங்களா? சவாரி தான். சவாரி தான் ஓட்டுறீங்க. சவாரி. ஓகே. ஓலா ஊபர்னு நான் எதுக்கு ஓட்டணும்? அவனுக்கு ஏன் சம்பாதிச்சு தரணும்? நம்ம வண்டி இது, நம்ம உழைப்பு ஏன் அவனுக்கு தரணும் சொல்லுங்கள்? ஏன் வருஷத்தில் நாங்கள் 50,000 கொடுத்து செலவு பண்ணி எஃப்சி பண்ணுறோம், அவனா பண்ணி தரான்? கண்டிப்பாக இல்லை. எதுக்கு நான் அவனுக்கு போய் ஓட்டி கொடுக்கணும்? சரிண்ணா. இப்போ வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, சராசரியாக ஒரு நாளைக்கு வருமானம் இப்போ எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மிமா. அதுக்கு முன்னாடியே பரவாயில்ல. இந்த ஓலா ஊபர் வரதுக்கு முன்னாடி பரவாயில்ல. ஓலா 500 ஓட்டுறது பெரிய விஷயமா இருக்கும். 500 ஓட்டுறது பெரிய விஷயம். அது நம்ம 500 ஓட்டுறீங்கன்னா அதுலேயே வந்து கேஸ் அது வாங்க பண்ணோம், எங்கள் வீட்டு செலவு பார்க்கணும், வண்டியை பார்க்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? 3 பேர் 4 பேர். யார்? நீங்கள், என் பொண்ணு பையன். பொண்ணு பையன் 4 பேர். பையன் என்ன பண்ணுறாங்க? பையன் 2 வீலர் மெக்கானிக். பொண்ணு படித்து கல்யாணம் பண்ணிடுச்சு. பண்ணிட்டீங்க. இப்போ மெக்கானிக்கு இப்போ அவங்களுக்கும் வியாபாரம்ன்றது அவ்வளோவா இருக்காது, கஷ்டமாக. அவன் வேலை செய்கிறான் கம்பெனியில், எம்மா கம்பெனியில் வேலை செய்கிறான். கம்பெனியில் வேலை. ஓகே. இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா, இப்போ வயசாகிடுச்சு, இப்போ அடிக்கிற வயலுக்கு நம்ம வழி ஓட்டுறீங்க, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? நம்ம ரெஸ்ட் எடுத்துக்க யார் சாப்பாடு போடுறது? பையன் இருக்காங்க, போடுவாங்க. பையன் எவ்வளோ சின்ன பையன், 20 வயசு ஆகுது. சம்பளம் சேலரினா 13 ரூபா தான் வாங்க. 13? அதை வச்சு நம்ம என்ன மெயின்டைன் பண்ண முடியும்? வாடகை வீடு வேறு. ஆமாம், அதே 10,000 போயிட்டோம். என்ன சாப்பிடுவீங்க?
சரி, வாடகை வீட்டில் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அது எவ்வளோ கஷ்டம் வாடகை வீட்டில் இருக்கு? ரொம்ப கஷ்டம், உண்மையில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா சாப்பாடுக்குதே இல்லையே, வாடகை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஆமாம், கரெக்டாக டான்னு ஆமாம், இல்லைன்னா வீடை காலி பண்ணணும். காலி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மாதம் கொடுக்கனாலுமே வீடு வேலை பார்க்கணும். முன்ன பின் லேட் ஆகணும் கொஞ்சம். கொரோனாலே எங்களுக்கு வாடகை கேட்டாங்க. அப்படியா? ஆமாம், எல்லா மாதமும் கேட்டாங்களா? எல்லா மாதமும் கொடுத்தாங்க. ஓகே. அவ்வளோ கஷ்டம். இப்போ ஆட்டோ என்ன பண்ணுறது, நைட்டில் தெரியாமல் ஓட்டுறது, காலையில் இருந்து சீக்கிரமாக அப்படி தான் ஓட்டுச்சு ஃபேமிலி. புரியுதுங்களா? என்ன பண்ணுறது, வந்தாச்சு லைனில் இப்போ அப்படியே ஓடின்னு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 500 ஓடுது, அவ்வளோதான். அவ்வளோதான் ஓடுது. ஆமாம், அதுக்கு மேலாம் கிடையாது. சரிண்ணா, எதுவும் கவலைப்படாதீங்க. ம், கூடிய சீக்கிரம் உங்கள் பையன் வந்து மேல் போய் எனக்கு இந்த ஓலா ஊர் எடுத்தாக்கா போதும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டாசமாக. நிச்சயமாக நம்ம பேசுகிற முக்கால்வாசி ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து வைக்கிற கோரிக்கை இது ஒன்று தான். ஆமாம், ஓலா வந்து இந்த கட்சிக்காரங்களும் ஒன்றும் இது பண்ணுறதே கிடையாது, எடுத்துக்கிறதே கிடையாது. இந்த ஓலா ஊரை ஓடிச்சாங்கன்னா சரி, நாங்கள் தான் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, மினிமம் ஏற்றி ஊற்றி மீட்டர் போட்டு ஓட்டினா மீட்டர் போட்டாலே போதும், அழகாக சம்பாதிச்சு போயிடலாம். ஒரு நாளைக்கு 1000 சம்பாதிச்சா போதும். இன்றைக்கி வருமானம் 1000 இருந்தால் தான் முடியும். புரியுதுங்களா? எங்களுக்கு மினிமம் ஏற்றி கொடுத்து ஒரு 50 ரூபா மினிமம் கிலோமீட்டர் கூட கொடுத்தாக்கா போதும். அட்டகாசமாக நாங்கள் மீட்டர் போட்டு ஓட்டிட்டு போகிறோம். ஏன் மற்றவனுக்கு நாங்கள் ஓட்டி கொடுக்கணும் இல்லையா? அவன் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் ஏன் கொடுக்கணும்? அவன் உட்காந்ததுல பட்டனை தட்டுறான், இது நாங்கள் கொடுக்கணுமா அவனுக்கு? இதில் பத்தாயிரத்துக்கு டூ வீலர்லாம் என்ன வருஷத்துக்கு எப்படி பண்ணுறானுங்களா, என்ன பண்ணுறாங்க பண்ணுவோம். நாங்கள் 50,000 வருஷம் ஆகுது இல்லையா? கடன் வாங்கி தண்டில் வாங்கி பண்ணுறோம். இதான் உண்மை. ஓலா உபரத்தை தான் நாங்கள் பழக முடியும், இதுதான் ஒன்றும் பண்ண முடியும். அதாவது இங்கே பாருங்களேன், இது கொடுத்தாங்க மீட்ரு. அப்படி ஓலா ஊப்பர் இது அடிக்கணும், இது சீல் அடிக்கணும்ல மீட்டருக்கு. ஏன் அதுக்கு செல்லு காசு இப்போ சீலா இல்லையா? ஓலா ஊப்பர் கொடுக்கறனால செல்லு, அது சீல் அடி வந்தாது. சரிம்மா, ஓகே பார்க்கலாம். சரி சரி, ஓகே. வணக்கம்யா. பேர் ஆறுமுகம்யா. ஆட்டோ ஓட்டுறோம். ஆமாம். நம்ம வந்து ஆக்சுவலி தினமுமே வந்து ஆட்டோ ஓட்டு நிறைய எடுப்போம். ஆமாம். ஆனால் ஷேர் ஆட்டோ எடுக்கிறது தான் ஃபஸ்ட் டைம். பொதுவான அந்த நார்மல் ஆட்டோ இருக்கும், ஷேர் ஆட்டோ எடுக்கிறது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ உங்கள்கிட்ட நிறைய இன்ஃபோ எதிர்பார்க்குறோம். சொல்லுங்கள், இப்போ ஷேர் ஆட்டோனா காலையில் எத்தனை மணிக்கு சவாரி ஆரம்பிப்பீங்க? காலையில் நான் 4 மணிக்கு எடுப்பேன். 4 மணிக்கு எடுத்து நைட்டு 9 ஆகும் வீட்டுக்கு போக. நைட்டு 9 மணி ஆகும். எந்த லைனில் ஓட்டுறீங்க? பூந்தமல்லி டு NSK. பூந்தமல்லி டு NSK. ஓகே. இப்போ எப்படிண்ணா இருக்குது? ஏன்னா ஷேர் ஆட்டோன்றது நம்ம அன்றாட பார்க்குறது, இது பண்ணுறது. ஆனால் இப்போ வந்து அந்த ஒரு எண்ணிக்கை குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எண்ணிக்கை குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்னா வந்து மக்களுக்கு வந்து ஒயிட் போர்டு ஃப்ரீ பஸ் விட்டாங்க. அதில் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப அடிபட்டு போச்சு. முன்னே வந்து நல்லா இருந்தது, இப்போ வந்து ரொம்ப எங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு தான். ரொம்ப 1000 ரூபா சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. காலையில் 4 மணிக்கு எடுத்து 700 ரூபா தான் கையில் வச்சுருக்கிறேன். இப்போ மணி 4 மணி ஆக போகுது. 700 ரூபா தான் கையிலே வச்சுருக்கிறேன். இப்படி ஓட்டி நாங்கள் வண்டி டிவி கட்டணும், எஃப்சி பண்ணணும், இன்சூரன்ஸ் கட்டணும், எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் இருக்கும்போது வாழ்வாதாரம் ரொம்ப அடிபட்டு தான் போகுது. ஆமாம். இப்போ ஒரு நாள் எவ்வளோ தான் சம்பாதிக்க முடியுது? ஃபுல்லாக 4லேருந்து 9 மணி வரைக்கும் ஓட்டி. அதான் சொல்கிறேனே, டீசல் போட்டு மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபாய் எடுத்துன்னு போகலாம், அவ்வளோதான். ஆனால் 1000ன்றது போதுமானதாக இருக்கா குடும்ப சூழல்? போதுமானதானு தான். சென்னையில் பத்தாது. 2000 ரூபாய் சம்பாதிச்சாலும் பத்தாது, 3000 ரூபாய் சம்பாதிச்சாலும் பத்தாது. அப்படி இருக்குது. விலைவாசிங்க ரொம்ப விலைவாசிங்க இருக்குது, அதிகமாக விற்கிறாங்க. என்ன பண்ணுறோம்? அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஓடுற மாதிரி இருக்குது. இது நம்ம வண்டி சொந்த வண்டியா? ஆமாம், சொந்த வண்டி. ஓகே. எவ்வளோ வருஷமாக நான் ஆட்டோ ஓட்டிட்டு? நான் ஒரு இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 7 வருஷமாக இருக்கேன். ஓகே. ஆமாம். இதுக்கு முன்னாடி லாரி ஓட்டிகிட்டு இருந்தேன். லாரி? ஆமாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா? இல்லை, மேரேஜ் ஆகல. என்ன வயசு? 32. 32. அப்பா அம்மா இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து இருக்கீங்க. ஓகேண்ணா. மேரேஜ் எந்த வயசில் பண்ணலான்னு இருக்கீங்க? ஏன்னா பொண்ணு கிடைக்க கேட்கணும்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து சில பேர் என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம செட் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், நம்ம நம்பி ஒரு பொண்ணு இருக்குன்னா செட் ஆனப்புறம் நம்ம எவ்வளோ இப்போ கல்யாணம் இருந்தோம்னா வந்து இப்போ வீடு வாசல் இருந்தால் தான் பொண்ணு தர்றாங்க. அதனால தான் நம்ம வந்து இப்போ வீடு வாசல் இது பண்ணிட்டு தான், நம்ம பூர்த்தி பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்ட்டு ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறோம். அதனால பொண்ணு கேட்டாலும் முதல்ல வந்து
வீடு இருக்குதான்னு எடுத்தோன்னே கேட்ட கேள்வியே அதான். அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அதெல்லாம் கேட்கல, வீடு இருக்குதா அதான் கேள்வியே. ஆமாம், அப்படின்னு தான் கேள்வியே கேட்குறாங்க. அதனால கொஞ்சம் நம்ம அது நடந்து இதாகிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் இன்னும் ஒரு 2 வருஷத்துல ஆகிடும். ஆனால் பொண்ணு பார்த்து தான் இருக்கீங்க? ஆமாம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பார்க்குற இடத்துல இப்படி தான் கேட்குறாங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ஓகே. என்ன வேலை அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை? அது வேலையெல்லாம் அடுத்த பிரச்சனை, அடுத்த கட்ட கேள்வி தான் அது. ஃபஸ்ட்டு கேள்வி சொந்த வீடு இருக்கா. ம், அவ்வளோதான். ஓகே. இப்போ இப்போ என்னன்னா வீடு வாங்குறதுக்கு என்ன ஏதாவது முயற்சி போயிட்டு இருக்கா? அதுக்கு எப்படி இருக்கு? இப்போ மாதம் டியூ கட்டிக்கிட்டு இருக்கேன். சரி. அது இன்னும் ஒரு ஒரு 6-7 மாதம் இருக்குது டியூவு. அது முடிஞ்சோன்னே வீடு வேலை ஆரம்பிக்க வேண்டியதுதான். கட்டுற வேலை. இப்போ 34 வயசில் அண்ணனுக்கு மேரேஜ் வந்து எதிர்பார்க்கலாம்? எதிர்பார்க்கலாம். ஆண்டவன் தான் பொண்ணு தான் பார்த்து கொடுக்கணும், என்ன பண்ணுறது. நிச்சயமா நிச்சயமா. அதாவது நம்ம நம்ம நிலைமை என்னவோ அதை புரிஞ்சு டைம் அமையும். ஆமாம். அதுதான். ஓகே ஓகே. அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா விவசாயம். விவசாயம்? ஆ. இப்போ இங்கே தான் இருக்காருண்ணா? அவங்க அம்மா அப்பாலாம் ஊரில் தான் இருக்கோம். ஓகே. எந்த ஊருண்ணா? நாங்கள் வந்து புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. ஓகே. நீங்கள் மட்டும் இங்கே தனியாக இருக்கீங்க? நான் மட்டும் தனியாக பேச்சில் ரூம் எடுத்து தனியாக இருக்கேன். பேச்சுலர் ரூம் எடுத்து தனியாக இருக்கீங்க. ஓகே. இப்போ இந்த வயசில் ஒரு 32 வயசில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க எவ்வளோ. என்னன்னா நம்ம எங்கேயாவது ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் போவோம், இல்லைன்னா சொந்த ஊருக்கே போவோம், இல்லை தெரிஞ்சவங்க பார்ப்பாங்க. பார்க்கும்போது பொதுவாகவே கேட்குற கேள்வி என்னென்னா கடன் அடிச்சா போவாங்க, எப்போ கல்யாணம், அது மாதிரி பொதுவான கேள்விகள் இருக்கும். அது நமக்கு தெரியும் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்னு. அப்படி கேட்குறவங்களுக்கு மட்டும் என்ன சொல்ல விரும்புறீங்க? அது எப்படி சொல்கிறது, நான் வந்து இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்க அது அடுத்தப்பட்ட குடும்பத்தை நினச்சிருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி தப்பான எண்ணத்துக்கெலாம் போக மாட்டாங்க. அதனால நாங்கள் இருக்கிறோம், கல்யாணம் இப்போ பெற்றவங்களாம் பார்த்து பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கேட்குறேன். ஏன்னா நீ நினச்சிருந்தா ஒரு லவ் பண்ணியோ பண்ணலாம் அது மாதிரி பண்ணலாம். அது மாதிரி நமக்கு அந்த முறை இல்லை, அதனால நம்ம பெற்றவங்க பார்த்து பண்ணி வைக்கட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறோம். குடும்ப சூழ்நிலை. ஆமாம். இந்த ஜென்ரேஷனில் ஆக்சுவலாக இந்த மாதிரி எத்தனை பேர் யோசிப்பாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்கவுங்க இருக்கிறாங்க. நம்மளோட கேரக்டர் இது, நம்ம இப்படி தான் இருப்பேன். நல்ல மனசுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நினச்ச மாதிரி இந்த டியூலாம் முடிஞ்சு சொந்தமாக ஒரு வீடு, அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களை அனுசரித்து போகிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் கல்யாணம் ஆகணுன்றது நம்மளோட வேண்டு. ஓகே, தேங்க்யூ. சீக்கிரம் நடக்கும். நன்றி நன்றி. ஓகே ஓகே. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர் என்ன? என் பேர் முருகையன். முருகையன். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஃபஸ்ட் சொல்லுங்கள், நீங்கள் சென்னையா இல்லை வேறு ஊர்? வெளியில் இருந்து தான். வேறு ஊர். என்ன ஊருண்ணா? விக்கிரவாண்டி. ஓகேண்ணா. இங்கே வந்து இளநீ கடை வச்சுருக்கீங்க. இளநீ கடை மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே இன்னும் கடை வச்சுருக்கீங்க. சொல்லுங்கள், எவ்வளோ வருஷமாக இந்த கடை இங்கே இருக்குது? அது இருக்குது, அது ஒரு 30 வருஷமாக இருக்குது. கடை வந்து வேற ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க. சரி. அது நம்ம சொந்தக்காரங்க, அந்த கடை நாங்கள் எடுத்துனோம். ஓகே ஓகே. இது 2 கடையும் சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே ஓகே. இதே இடத்துல தான் 30 வருஷமாக வச்சுட்ருக்கீங்களா? இதே வருஷம். ஓகே ஓகே. சரிண்ணா, இப்போ வெயில் நிறைய அடிக்குது, இப்போ வெயில் காலம், மழை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக வெயில் காலத்தில் வந்து இளநீ வந்து நல்லா செல் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து வெளிலேருந்து பார்க்குற எல்லோரும் எப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே இப்போ மார்க்கெட்டில் எப்படி எவ்வளோ இது இருக்குது, எவ்வளோ விற்று போகுது? இப்போ காலையிலேருந்து இருக்கீங்க, எந்த அளவுக்கு சேலாக இருக்குது? காலிலேருந்து என்ன இருக்குது, அதான் 100 காய் கட்டினா ஒரு 500 ரூபா கிடைக்கும் சார். சரிண்ணா. அந்த 100 காயை நம்ம கஷ்டப்படணும், இறக்கி ஏற்றி எல்லாமே பண்ணணும். நம்ம கண்டிப்பாக வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தர்பூசணி கடையும் அதே மாதிரி தான் வரும். தர்பூசணி கடையும் வந்து அதே மாதிரி தான் வரும். பழக்கடை பக்கத்தில் பழக்கடையும் வந்து வியாபாரம் வந்தால் தான், ஏதோ 1-2 தான் வியாபாரம். ரொம்ப கஷ்டம் தான், கஷ்டத்தில் தான் ஓடிக்கின்னு இருக்குது. இப்போதைக்கு எதுவும் பெருசாலாம் வரல. பெருசாக எதுவும் வியாபாரம்லாம் பெருசாக இல்லை. அவ்வளோ. அதாவது இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த இது தெரியும். நிச்சயமா. அப்போ தெரியும். நீங்கள் வந்த உடனே நம்ம இதை சொல்கிறதுனால உங்களுக்கு புரியாது. அதாவது ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் உட்காந்திங்கன்னா நடக்குது அப்படின்னு தெரியும். வேறு ஒன்றும் கிடையாது, பெருசாக எதுவும் ஒன்றும். ஒரு 100 காய் வெட்டினா தான் 500 ரூபா கிடைக்கும். அந்த 500 ரூபாயில் தான் நாங்கள் குடும்பத்தை காப்பாற்றோம். வேறு ஒன்றும் வழி. இப்போ காலிலேருந்து இப்போ எவ்வளோ காய் உங்களுக்கு விற்று? காய் ஒரு 300 ரூபா விற்றுருக்கு, அவ்வளோதான். 300 ரூபா விற்றுருக்கு. இப்போ இந்த டைமில் இப்போ உங்களுக்கு வந்து வியாபாரம் டல்லுன்றீங்க. இப்போ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மழை காலம் ஆரம்பிச்சிடும். மழை காலத்தில் ஒன்றுமே இருக்காது, வேறு ஒன்றும்.
ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன கடைக்கு போட்டிருப்பீங்க அந்த அப்போ வேறு எதனா மாற்றி எதனா பண்ணலாம், இல்லைனாக்கா விட்டுடலாம். அப்புறமா வெயில் சீசன் வரும்போது தான் அதை போட முடியும். ஓகே திருப்பியும். திருப்பி சரி, இந்த ஸ்டாக்லாம் எங்கேருந்து தான் வாங்கிட்டு இருக்கீங்க? ஸ்டாக்கெல்லாம் அங்கே கோயம்பேட்டிலேருந்து தான் வரும். கோயம்பேட்டில் வாங்கிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் எப்போ வாங்கினது இந்த ஸ்டாக்லாம் முன்னாடி? 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆகி இன்னும் ஸ்டாக் இவ்வளோ மீதி இருக்கு. அப்படியே இருக்கு. ஒன்றும் வியாபாரம் இருந்தால் தானே, வியாபாரம் ஒன்றும் பரபரப்பாக ஒன்றும் இருக்குது. மீதி ஒன்று வேற எதுவும் இல்லை. சரி, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர்? ஃபேமிலியில் நாங்கள் 4 பேர். 4 பேர். என் பையன், என் ஒய்ஃபு, பேரன். எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க? ஒரே வீட்டில் தான். ஓகே. பையன் என்ன பண்ணுறாங்க? பையன் ஆட்டோ ஓட்டுறான். ஆட்டோவிலையும் ஒன்றும் வருமானம் இல்லை. ஆட்டோ தான் ஓட்டுறாங்க? ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. ஏன்னா நாங்கள் தினமுமே ஒரு ஏரியா போய் அங்கே இருக்க ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் நிறைய பேசுவோம், அவங்க கஷ்டங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஆமாம். நிறைய பேர் எல்லாருமே வந்து இப்போ வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆமாம். அந்த மாதிரி தான் உங்கள் பையனோட இது இருக்கா? ஆமாம், எல்லாருமே ஒரே லெவல் தான் சார். வருமானம் ஒன்று வருமானம் இல்லை. அதாவது கேஸு போடணும், ஆயில் ஊற்றணும், எல்லாமே பண்ணி எடுத்தோம்னா கலெக்ஷன் கட்ட முடியாமல் வந்து டியூ கட்ட முடியாமல் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் கட்டுற மாதிரி தான் எங்களுக்கு சூழ்நிலை. அப்படி தான் போகுது. வேறு ஒன்றும் வழி ஒன்றும் இல்லை. வழினா ஏதாவது ஒன்று நல்ல ஒரு சம்பாத்தனை எதுவும் கிடைக்கல. எதுவும் இல்லை. எதுவும் கிடையாது. அன்றாட சாப்பாடு வண்டி டியூ கட்டுறதே அதான். ஒரு மாதம் விட்டா ஒரு மாதம் கட்ட வேண்டிய சூழ்நிலை. அப்படி தான் போகுது. அப்படி தான் போகுதுங்க. ஒன்றும் பரபரப்பாக வந்து சவாரியும் ஆகாது. பரபரப்பாக எதுவும் இல்லை, கஷ்டம். சரி, இப்போ இந்த சூழலில் இப்போ வீடு வந்து சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடு தான். வாடகை வீடு. வாடகை வீடு தான். ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க, இங்கே வந்து 30 வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, பையன் இப்போ ஆட்டோ ஓட்டுறாரு. ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்? அது வாடகைனாக்கா அப்புறம் என்ன பண்ணுறது? சம்பாரிச்சா அப்புறம் பிளாட்ஃபார்மில் படுக்க முடியாதுல்ல. பிள்ளைங்கள வச்சுன்னு பிளாட்ஃபார்மில் படுக்க முடியுமா? சம்பாரினா வந்து வாடகையும் கட்டணும், சாப்பிட்ணும். இது ஏதோ ஒன்று கிடைக்கிறது, ஏதோ ஒன்று சேமிப்பு பண்ணி ஏதோ ஒரு கஷ்டத்தில் வாடகையும் கட்டி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. சொந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கா? சொந்த ஊருக்கு போகணும்னா சொந்த வீட்டுக்கு வீடு கட்டி போகணும் அப்படின்னு போகணுன்னு இருக்கு. ஆனால் இல்லையே, முடியலையே. ஆனால் இது வேலையை அந்த முயற்சி பண்ணுறமே கண்டி எதுவும் முடியலையே. முயற்சி பண்ணுறீங்கன்னா? பண்ணுறோம், முடியலண்ணா. இப்போல்லாம் சொந்த வீடு கட்டி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே சிட்டிக்குள்ளே எல்லா இடத்துலையும் இப்போ இடங்கள் ஏறி போச்சு. அமௌண்ட்டு எங்கேயோ போச்சு. எதுவுமே இல்லை. இதுக்கு மேலே இங்கே சிட்டிக்குள்ளே எங்கன்னா அவுட் ஆஃப் ஆர்டர் வாங்கினா கூட இடம் ஜாஸ்தி தான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வருமானத்தில் நாங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? இப்போ இவ்வளோ வருஷம் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு ஆசை இருக்கும், சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஆசை. இப்போ அடுத்தது உங்கள் பிள்ளைக்கு அந்த ஆசை வந்திருக்கும். வந்தாலும் இப்போ ஒன்றும் முடியல. என்ன பண்ணுறது? வருமானம் பண்ணுறோம் பத்தனா தானே. இப்போ ஒரு 20 ரூபா கிடைச்சா இப்போ ஒரு 30 ரூபா செலவாகுது. அப்புறம் எப்படி நம்ம வருமானத்தை பார்க்கணும்? புரியுது. இப்போ அடுத்தபடியாக என்ன இப்போ இதில் வந்து டெல் அவ்வளோதான், பெரிய அளவில் எதாவது ஆகலன்னு தெரியும். அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அதுக்கப்புறம் உங்கள் பையன் ஆட்டோ தொழில், அதுவும் இப்போ ஃபியூச்சர் எப்படின்னு தெரில. டல்லு தான் லைனில், ஆட்டோ தொழில் லைனில் எல்லாமே டல்லு தான். அடுத்தபடியாக பையன் என்ன ஐடியா வச்சிருக்காரு, என்ன பண்ணலான்னு ஏதாவது பேசுறீங்களா? வேறு என்ன பண்ண முடியும்? ஆட்டோ தொழிலை தாண்டி வேறு ஏதாவது வேறு லைனில் என்ன லைனில் நம்மளுக்கு கிடைக்கலையே. கிடைக்காதானே. ஏதாவது ஒரு வேக்னஸ் கிடைச்சா அதில் போகலாம், 10 ரூபா சம்பாதிக்கலாம். ஒரு 10 ரூபா எடுத்து வைக்கிறதுக்கு இது பண்ணலாம், யோசிச்சுக்கலாம். அப்புறம் இதை வச்சு தான் நம்ம வண்டி டியூ கட்டணும், எல்லாமே பண்ணணும். வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, எவ்வளோ தூரம் இருக்குல்ல. நல்லது கெட்டது, போக்குவரத்து போகணும் வரணும், ஒரு நல்லது கெட்டதுக்கு போகணும் வரணும், இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பையன் என்ன படிச்சிருக்காரு? பையன் அவன் படிப்பு எனக்கு சரியாக சொல்ல வரல. அது ஸ்கூல் முடிச்சிட்டாரா? முடிச்சு காலேஜ் படித்தான். அது என்ன படித்தான்னா அது எனக்கு சரியாக சொல்ல வரல. ஆனால் காலேஜ் முடிச்சாரு. ஓகே. ஏன்னா ஒருத்தவங்க டிகிரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்க படித்த வேலைக்காவது ஏதாவது ட்ரை பண்ணலாம். இப்போ ஆட்டோ ஓட்டுறாரு அப்படின்றது ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு, இல்லை காலேஜ் படிச்சுட்டு பாதியில் நிறுத்திட்டு போகலாம். வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காதான் இப்போ இந்த தொழிலில் வந்திருக்காரு. ஓகே, புரியுதுங்களா? படித்த படிப்பில் வேலை கிடைக்கல, அங்கங்கே அலைஞ்சி பார்த்துட்டு வேலை கிடைக்கல, எங்கேயும் போய் ஒன்றும் இது இல்லை. அங்கங்கே 1 லட்ச ரூபா கொடு, 2 லட்ச ரூபா கொடு, 3 லட்ச ரூபா கொடு, பண்ண முடியல. அதனால தான் இந்த தொழில் எடுத்து செய்கிறேன். திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை செய்யணும். நிச்சயமா தப்பு கிடையாது. கண்டிப்பாக. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப வெளிப்படையாக நம்மள்கிட்ட பேசுனீங்க. உங்களோட சூழலை எங்கள்கிட்ட நல்லா அழகாக சொன்னீங்க. இப்படியே இருக்காது, நிச்சயமாக மாறும். கண்டிப்பாக நம்மளோட ஆசையாக அதுதான். அதனால் மனசு தள்ளுறோட அப்படியே இருங்க.
பார்த்துக்கலாம். நன்றி. சரி. வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. உங்கள் பேர் என்ன? என் பேர் எம் சக்கரேஷ். சதீஷ். ஆ. ஓகே, எந்த ஊர் உங்களுக்கு? எங்களுக்கு நான் பூர்வீகம் வந்து விழுப்புரம் மாவட்டமாக இருந்தது. இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம். உளுந்தூர்பேட்டை தொகுதி தேவேநந்தல் கிராமம். ஓகே ஓகே ஓகே. இங்கே சென்னையில் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? இது நடமாடும் வண்டியில் ஏதோ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன வியாபாரம்? கூழ் வியாபாரம். பூ வியாபாரம். கூழ் இப்போ பெலாசோலை ஏதோ பண்ணுறோம். ஆமாம். ஓகே ஓகே. சரி, வியாபாரத்தை பற்றி நம்ம அடுத்தது பேசுவோம். இப்போ கள்ளக்குறிச்சின்னு சொல்கிறீங்க. இப்போ நியூஸ் காலிலேருந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சியில் வந்து சாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க அப்படின்றது ஊர் ஃபுல்லாக அந்த பேச்சு தான் பேசிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா உங்கள் ஊர் அது. இப்போ இந்த நியூஸை கேள்விப்பட்டு எங்கள் ஊராக இருந்தால் நான் வச்சு எடுத்து தோல் மேலே வச்சுக்க முடியாது. குற்றச்சாட்டுன்னா குற்றச்சாட்டு தான். அரசாங்கம் சரியில்லைன்னு சொன்னால் போலீஸ் திருட தான் செய்வான். யார் மத்தியில் சட்டசபையில் யார் முதலமைச்சராக இருக்கிறாங்களோ எல்லாரையும் கண்காணிக்கணும். ஒவ்வொரு தொகுதி 6 தொகுதிக்கு ஒரு எம்பி எடுக்கிறாங்க. இப்போ 40 எம்பி இவங்க எடுத்தாங்க. இப்போ எம்பி எடுத்து இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு அசம்பாவம் நடக்குது. இப்போ இதுக்கு வந்து அரசாங்கம் இப்போ நடக்கிற அரசாங்கம் உடந்தியா இல்லை போலீஸு மட்டும் அதுக்கு உடந்தியா? இதை யாரால் கண்டுபிடிக்க முடியும்? இதை இப்போ இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஐஜி டிஎஸ்பி தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மட்டும் அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த தப்பு அங்கே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த முதலமைச்சராலையும் முடியல, எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரியாலையும். வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி வேலி கட்டணும், அணை போடணும். அது யாராலையும் முடியல. இப்போ இல்லை, நல்ல ஆளை தேர்ந்தெடுத்தால் தான் தமிழ்நாடு உருப்படும். ஆனால் தோசை சுட்டு விற்கிறவங்க லாபத்தை எதிர்பார்ப்பாங்க. எவனை தேர்ந்தெடுத்து வச்சாலும் அவன் தேன் கையை நக்காத இருக்க மாட்டான், புறங்கையை. இவன் இல்லை, எவனாக இருந்தாலும் சரி. ஆமாம். அதுக்காக இப்போ இன்றைக்கி 33 உயிர் இறந்து போச்சு. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து நிலப்பழம் சொத்து காடு கரும்பு வச்சுருக்கிறவங்களும் இருப்பாங்க, கூலிக்காரங்களும் இருப்பாங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளைலாம் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிது. நீ முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ வந்தாலும் சரி, அந்த தொகுதி எம்பியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சுகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, அந்த குடும்பம் பாதிக்கப்படுது. அது யாருக்கு பாதிப்பு? அந்த ஏழை குடும்பம், ஓட்டு போட்ட மக்களுக்கு பாதிப்பு. அப்போ அந்த காவல்துறை என்ன பண்ணிச்சு? கள்ளக்குறிச்சி காவல்துறை லஞ்சம். அப்போ கண்டிப்பாக அந்த காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. தெரியாமல் நடக்காது. ஒரு மக வந்து கல்யாணம் பண்ணாமல் கர்ப்பமாக ஆவறான்னு சொன்னால் தாய்க்கு தெரியாமல் இருக்காது. அப்போ அந்த மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் ஓடுதுன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ அத்தனை பேருக்கும் தெரியாமல் இருக்காது. இவங்க பாதி இப்படி சுருட்டுறது, கோடிக்கணக்கில் முதலமைச்சர் சுருட்டுறது, நடுமத்தில் இருக்கிற ஒரு 10 கோடியை வந்து எம்எல்ஏ சுருட்டுறது, எம்பி சுருட்டுறது. ஓட்டு போட்டவங்க நாக்கில் விரல வச்சுக்கின்னு வாயில் விரல வச்சுக்கின்னு ரோட்டில் கொசு கடியில் படுத்துட்டு இருக்கணும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கை. இதுதான் அரசாங்கம். சேலத்தில் இடைத்தேர்தலில் பையன் செத்துட்ட பிறகு அவர் நின்னார். அப்போ இடைத்தேர்தலில் சொன்னார், எனக்கு விவசாயம்தான் முக்கியம்னாரு. அது உண்மை. கொல்லியில் விளைஞ்சாதான் அவன் சேத்துல காலை வச்சாதான் நம்ம சென்னையில் இருக்கிறவன் சோத்தில் கை வைக்க முடியும். அவன் விவசாயம் பண்ணுறவன் சேத்துல காலை வச்சாதான் நம்ம டவுனில் இருக்கிறவன் சோத்தில் கை வைக்க முடியும். இதுக்கு தான் சொன்னார் ஒரு வார்த்தை, எனக்கு விவசாய மக்கள் தான் பிடிக்கும் அப்படின்னாரு. இப்போ இந்த எம்பி எலெக்ஷனில் எல்லாருக்கும் கேட்டதை கொடுக்கல. ஆனால் இவர் கேட்கவே இல்லை. ஆனால் சின்னம் அது அங்கீகாரம் ஆகி போச்சு. அதை மாற்றவும் முடியாது, எனக்கு வேறு எதுவும் கொடுக்கணும்னு இவரும் கேட்க முடியாது. இப்படிலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் பாதிக்கப்படுறவங்க வந்து ஏழை ஓட்டு போட்டவங்க தான். பணக்காரன் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறான், அவனை போய் ஓட்டு போட்டிருப்பான்னு கேட்க சொல்லு. ஓட்டுக்கு உரிமையானவங்க யார்? ஏழை மக்கள். பதட்டம் பறக்கும், உடம்பு துடிக்கும், ஓட்டு போட போய் லைனில் நிற்பாங்க. அவங்க தான் ஏழை மக்கள் ஓட்டில் தான் எல்லாருமே வந்து இன்னைக்கு அரசாங்கம் நடத்துகிறாங்க. அது ஓகே. இப்போ கள்ளக்குறிச்சி இந்த உயிர் போயிருக்குல்ல, இப்போ காலங்காலமாக வந்து எல்லா ஊர்லேயும் வந்து சாராயன்றது காசு தான் இருக்காங்க, தெரியாமல் நடக்குது. ஆனால் இதில் என்ன தப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கலப்படம் நிறைய பண்ணுறாங்களா? இல்லை கலப்படம்னு இல்லை, ஒரிஜினல் சாராயம் காசை சொல்லி வந்து சென்னையிலையும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து
பன்றியை ஒழிக்கணும், பன்னியில் போர்க்கு ஒழிக்கணும்னு சொன்னார். அது அத்தனையுமே ஒழிச்சது உண்மை. காலத்தில் வீட்டில் துணி துவைக்கிறது யார், பாத்திரம் விளக்குறது யார்? இல்லையா, அது தினமும் வளர்க்கிட்டு தானே இருக்காங்க. தினமும் விளக்குறாங்க. அன்னைக்கு விளக்கணுமே. அன்னைக்கு என்ன ஒரு வீட்டு வேலையை கூப்பிட்டு வர முடியும்? இல்ல, அன்னைக்கு வந்து செய்ய தான் போறாங்க. நீங்க செய்யாம இருக்க போறது இல்ல. செய்யாம இருக்க போறது இல்ல. அது செய்யாம இருக்கிறதுனால நீங்க செய்ய போறது இல்ல. நான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான். இல்ல, பொம்பளைக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்கணும் அதை கொடுக்கணும். பொம்பளைங்கன்னா அப்ப பொம்பளைக்கு மட்டும் 1000 ரூபாய் போட தெரியுது. இல்ல இந்த பொம்பளைக்கு மட்டும் 1000 ரூபாய் போட தெரியுது. ஆட்சியில இந்த ஆம்பளைங்க ஓட்டை போட்டிருக்க மாட்டான். ஏன் அவனுக்கு வந்து பஸ் ஃப்ரீ பண்ணு, பொம்பளைக்கு இப்போ 1000 ரூபாயும் கொடுக்குற, பஸ்ஸும் ஃப்ரீன்ட்ட. அப்போ ஆம்பளைங்க ஓட்டு போடல. சரியா, நான் கேட்குறேன், பொம்பளைங்க வந்து வீட்டு வேலை மட்டும் தான் செய்யணுமா கேட்குறேன். பொம்பளைங்க இப்போ படித்தவங்க வந்து அதிகாரத்துக்கு போகட்டும், ஆனால் அவங்களுக்கு வழிகாட்டு. ஒவ்வொரு பட்டியல் எடு. தமிழ்நாடு ஃபுல்லாக வளர்க்குற நாய் வீட்டுக்குள்ளே இருக்கணும், தெரு நாயை ஃபுல்லாக அப்புறப்படுத்துங்க, பிடிச்சி கொண்டு எங்கன்னா காட்டில் விடுங்க, இல்லை சாவடிங்க அப்படின்னு சொல்லணும், இல்லை விட்டுடுங்கன்னு சொல்லணும். பன்றி வளர்க்கக்கூடாது மத்திய சென்னையிலன்னு சொன்னார், அதை செஞ்சார். நீ நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லு, அதை அப்புறப்படுத்த சொல்லு. சரியா, அதாவது உங்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதை தெளிவாக சொன்னீங்க என்கிட்ட. முக்கியமாக கள்ளக்குறிச்சி விஷயத்தை பற்றி ரொம்ப போல்டாக பேசுவீங்க, ரொம்ப சந்தோஷம். அது உங்கள் ஊருன்றது இன்னும் உங்களுக்கு ஆடாக இருந்துச்சு. இல்லை, இதே விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, கள்ளக்குறிச்சி மாவட்டம், எந்த மாவட்டம் இருந்தாலும் சரி, தவறு தானே. நிச்சயமா. அப்போ அங்கங்கே ஒரு காவல்துறை இருக்குது இல்லையா? அந்த காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு கள்ளத்தனம் ஏன் நடக்குது? முதலமைச்சர் 1000 பிரச்சனை இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனும் போலீஸ் காவல்துறைக்கு எதுக்கு ஒரு டிஎஸ்பி அமைக்கிறாங்க? ரிட்டையர்ட் ஆனவர், அவரை மறுபடியும் தூக்கின்னு வந்து பதவியில் வச்சுக்கிறார். அவர் பவர் பட்டாவா பண்ணுவாருன்னு தானே அவர் கொண்டு வந்து வச்சிங்க. அப்போ அவர் கண்காணிப்பில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏன் இல்லை? அப்போ திருவள்ளூரில் இருக்கிற எஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் தேடின்னு போகணும், எல்லா மாவட்டத்தில் இருக்கிற டிஎஸ்பி எஸ்பி ஐஜிலாம் சம்பாதிச்சுன்னு போகணும். தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் வீட்டிலே இருக்கணும். இதில் பாதிக்கப்படுறவங்க யார்? இப்போ செத்து போன குடும்பத்தில் எப்படியும் ஒரு 10, 30, 40, 20 குடும்பம் ஏழை குடும்பமாக இருக்கும். சாராயம் குடிக்கிறோம் யார்? இப்போ கோடீஸ்வரனை போய் குடிப்பான் காரணம் எடுத்துட்டு. அப்போ அவன் பொழுதுக்கும் வேலை செஞ்சானே ஒரு 500 ரூபா 800 ரூபா கூலி கிடைக்கும். ஒரு 500 ரூபா வீட்டில் கொடுப்பான், ஒரு 300 ரூபா அவன் செலவுக்கு வச்சுக்குவான். சரி, ஒன் ஷாப் போனால் 300 ரூபாய் 2 குவார்ட்டர் பத்தாது, நல்லா வெளிச்சமாக எடுப்பா, 2 குவார்ட்டர் பத்தாது, அதனால் ஒரு 200 ரூபாய்க்கு சாராயம் குடிப்பேன்னு குடிச்சிருப்பான். அவன் சாராயத்தை காசு சொன்னதும் போலீஸு தான், அதை லஞ்சம் வாங்குறதும் போலீஸு தான். இதுக்கு உடஞ்சா இருக்கிறது டிஜிபி தெரியாமல் இருக்காது. இப்போ இந்த தகவல் நேற்று நைட்டிலேருந்து இன்றைக்கி பகல் 2வது நைட்டு வரப்போகுது. இது வரைக்கும் டிஜிபிக்கு தெரியாத இருக்குது. அவங்களுக்குள்ளே மாற்ற வேண்டியது தானே, அந்த ஒழிக்க வேண்டியது தானே அந்த கலாச்சாரத்தை. ஒயின் ஷாப்பு பாட்டில் விலையை குறைக்க வேண்டியது தானே. புரியுது, உங்கள் தரப்பில் நான் ஆதரவும். நிச்சயமாக தான் இதுக்கு இனிமேல் இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடக்கக்கூடாதுன்றது நம்மளோட ஆசை. இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். நிச்சயமாக. இப்போ பாண்டிச்சேரி, ஆந்திரா, கேரளா, பெங்களூரு கரெக்டான விலை, கரெக்டான நிர்வாகம் மதுவிலக்கு. இங்கே பாண்டிச்சேரியில் வந்து 120 ரூபா வைக்கிற பாட்டில் இங்கே 220 ரூபா. மதுவிலக்கு இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் வண்டி ஓடாது. ஆமாம். சரி, அவ்வளோதான் ஐயா, அவ்வளோதான். நான் வந்தவிட நான் பேசின்னு இருப்பேன், எனக்கு ஒன்றும் இல்லை. விலைவாசியை குறைக்கணும். புரியுது. விலைவாசியை குறைக்கணும், அரிசி விலை குறைக்கணும், ஏழைங்களுக்கு வேலை கொடுக்கணும். சரி. ஐயா, நான் என்ன பேசுறீங்க? என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, 2 வார்த்தை பேசுகிறேன். சண்டை வாங்கண்ணா, அங்க இருந்து அத்தனை அதை ஆஃப் பண்ணுப்பா.
ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. யூஸ்வலாக இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு 2 நாளாகவே ஒரு பெரிய பிரச்சனை. கள்ளக்குறிச்சியில் சாராயம் அருந்தி நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து இதுக்கு என்ன விடை அப்படின்றதெல்லாம் நிறைய தியரிஸ் இருக்குது. பட் அதை தாண்டி நம்ம பொதுமக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது ஒரு முதியவர், அவரும் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்தவர், இங்கே சென்னையில் இருக்கார். ஸோ அவர் பேசி அவரோட கருத்துக்கள் நம்ம கேட்டிருப்போம். ஸோ நீங்களும் சொல்லுங்கள், ஒரு மக்களாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறீங்க, இதுக்கு என்ன ஒரு விடை ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு அரசாங்கம் தலையிட்டு இதுக்கு என்ன ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அது ஆவார தெரிஞ்சுக்க நம்மளும் வெயிட் பண்ணுறோம். இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட திருப்பி இன்னொரு ஏரியாவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.